இரைப்பை புற்றுநோய்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா சிடி ஸ்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. என்னை கேட்டால் ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸை பார்த்துட்டு நம்ம கடைசி அந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி சொல்கிறேன். சிடி ஸ்கேன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போய் டேபிளில் படுத்தா போதும், 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். அது வந்து நான் இன்வேசிவ், நம்மளுக்கு எந்த ஒரு வலியும் ஏற்பட போகிறதில்ல. அதில் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அதில் மூலியமாக எந்த இடத்துல வந்து நம்ம லீஷன் இருக்குது அதை பயாப்சி அப்படி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு இடத்துல கட்டி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் சிடி ஸ்கேனில் பார்க்க முடியும். இரண்டாவது டெஸ்ட் வந்து எண்டோஸ்கோப்பி. இது வந்து கேமரா மூலியமாக உள்ளே போய் பார்க்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல தான் லீஷன் இருக்குங்கிறத பார்க்க முடியும். அது டவுட்ஃபுல்லாக இருந்தால் அதுலேருந்து பயாப்சி எடுத்துகிட்டு வர முடியும். 2 நாளில் பயாப்சி ரிப்போர்ட்டை பார்த்து என்ன டயக்னோஸுங்கிறது ஊர்ஜிதமாக 100% அக்யூரேட்டாக நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியும். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து ஒரு இன்வேசிவ் டெஸ்ட், அதாவது வாய்க்குள்ளார டியூபை போட்டு பார்த்துக்கணும். அது ஒரு 30 வினாடிகள் பண்ணுற டெஸ்ட், பட் அது பண்ணிக்கிட்டோம்னா நல்ல அக்யூரேசியாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இரைப்பை பிரச்சனைகளுக்கு எப்போவுமே வந்து ஒரு இன்வேசிவ் டெஸ்ட்டாக இருந்தாலும் எண்டோஸ்கோப்பி தான் இருக்கிறதுலேயே சிறந்த முறையான ஒரு டயக்னோஸ்டிக் டூலாக அமையும் எப்பொழுதுமே.